திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. எண்ணிய பொருள்களை பெறுவதற்காக அனைத்தையும் உணர்ந்தவரும் எங்கும் வியாபித்து நிற்பவருமான முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு அப்பெருமானுடைய 16 திருப்பெயர்களையும் தெரிவிக்கிறேன். ஞானம், சக்தி, ஆத்மா என்பவற்றின் வடிவமாக விளங்கும் ஞான சக்தி ஆத்மா, பகைவர்களை பூண்டோடு அழிப்பவரான ஸ்கந்தன், நெருப்பில் உற்பத்தியானவரான அக்னிபூதன், கார்த்திகை நட்சத்திரத்தின் மைந்தரான பாகுலேயன், கங்கையின் குமாரரான காங்கேயன், நாணல் புதரில் தோன்றியவரான சரவணபவன், கிருத்திகை நட்சத்திரத்தின் மைந்தரான கார்த்திகேயன், பச்சிளம் பாலகனாக விளங்கும் குமாரன், 6 முகங்களை உடைய ஷண்முகன், சேவல் கொடி கொண்டவரான குக்குடத்வஜன், வேலாயுதம் தரித்திருக்கும் சக்திதரன், சித்த குகையில் இருக்கும் குகன், 6 கார்த்திகை பெண்களை அன்னையாக கொண்ட பிரம்மச்சாரியான ஷான்மாதுரன், கிரௌஞ்சபித் என்னும் மலையை 2ஆக பிளந்தவர், தோகை விரித்து ஆடும் வண்ண மயிலை வாகனமாக கொண்ட சிகிவாகனன். இவ்வாறு முருகப்பெருமானின் 16 திருப்பெயர்களையும் பக்தி ஸ்ரத்தையோடும் பிரியத்தோடும் சதாசர்வ காலமும் துதித்து வந்தால் திருமணத்திலும் புக முடியாத பாதையிலும் புகும்போதும் வெல்ல முடியாத விஷயத்திலும் நினைவிற்கு கொண்டு வருவதிலும் பெரும் அறநூல்களிலும் நற்பலனை அடைய விரும்புபவர்கள் தாங்கள் கருதிய அப்பலனை அடைவார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த தினம்தோறும் திருப்புகழில் நாள் 3. இன்னைக்கு எந்த திருப்புகழை பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2ஆம் படை வீடு என்று போற்றக்கூடியதும் மிக 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 உயர்ந்ததுமான திருச்செந்தூர் செந்திலம்பதி சுப்பிரமணிய சுவாமியுடைய திருப்புகழை தான் நம்ம பார்க்க போகிறோம். முருக பக்தர்களுக்கு இது ஒரு தலைமை பீடம்னே சொல்லலாம். எல்லாரும் ஆசைப்படுவோம் திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. திருச்செந்தூர் போகிறதுக்கு முருக பக்தர்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் நிறைய பேரால் திருச்செந்தூரை அவ்வளோ சுலபத்தில் போக முடியாது. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும். அப்படி தடங்கள் வரவங்க இந்த திருப்புகழை தாராளமாக படிக்கலாம். 48 நாள் தொடர்ந்து படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு திருச்செந்தூர் போக பாக்கியம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த திருப்புகழுக்கு ஒரு தனி விசேஷம் என்னென்னா, திருமண தடைகள் இருக்கிறவங்க இந்த திருப்புகழை படிப்பாங்க. பக்தி ஸ்ரத்தையோடு படிக்கிறவங்களுக்கு திருமணம் வெகு விரைவில் கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பாக நடக்கும் திருமணம், நல்ல வாழ்க்கை துணை அமைவதாகவும் சொல்லுவாங்க. ஸோ அந்த திருப்புகழை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த திருப்புகழ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 16 நாமாக்களை நான் இங்கே படித்து காமிச்சேன் இல்லையா? அந்த 16 நாமாக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அந்த 16 நாமாக்கள் முருகனுடையது. அதை தொடர்ந்து நம்ம படிச்சுன்னு வந்தோன்னா நம்மளுடைய மனக்கவலைகள் தீரும்னு சொல்லுவாங்க. அதனால்தான் அந்த 16 நாமாக்களை முன்னாடி நான் படித்து காமிச்சேன். இப்போ நம்ம திருப்புகழை பார்க்கலாம். திருப்புகழ் விரல் மாறனைந்து அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகழ். இந்த திருப்புகழை நீங்கள் கேட்கும் பொழுது இந்த காணொலியில் உங்களுக்கு அந்த திருப்புகழ் வரும். அதை பார்த்துட்டே நீங்கள் நல்லா படிச்சுட்டே வரலாம். படிக்க ஆரம்பிக்க போகிறேன். விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிகவான் நிலிந்து வெயில் காய மிதவாடை தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் அயல் தீர குளிர்மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரா அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே
அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அவ்வளோ அழகான திருப்புகழ். ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வியாழக்கிழமையில் திருச்செந்தூர் ஸ்தலத்தை தரிசிக்கிறதும் திருச்செந்தூர் திருப்புகழை படிக்கிறதும் ரொம்ப விசேஷம். ஏன்னா குருஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்செந்தூரை. அதனால் இன்றைக்கி உங்களால் எத்தனை தடவை இந்த திருப்புகழை படித்து பார்க்க முடியுமோ அத்தனை தடவை தாராளமாக இந்த திருப்புகழை நீங்கள் படித்து பார்க்கலாம். இதை தொடர்ந்து படிக்க படிக்க உங்களுக்கு திருச்செந்தூர் தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல விதமாகவே சுவாமி தரிசனம் கொடுப்பார். திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.